இன்றைய செய்திகள். ஜூன் 1 முதல் உங்கள் பாக்கெட்டில் கை வைக்கும் புதிய ரூல்ஸ், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பேன் கார்டு, யூபிஐ, சிலிண்டர் ஜூன் 1 முதல் அமலுக்கு வரும் முக்கிய மாற்றங்கள். ஜூன் 1, 2026 புதிய மாதம், புதிய மாற்றங்கள். இன்று முதல் இந்தியா முழுவதும் பண பரிவர்த்தனை, வங்கி சேவைகள் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் பல முக்கியமான மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளன. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த முக்கியமான தகவல்களை விரிவாக பார்க்கலாம். யூபிஐ மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனை. முதலில் டிஜிட்டல் உலகில் ஏற்பட்டுள்ள மாற்றம். இனிமேல் கூகுள் பே, ஃபோன்பே போன்ற செயலிகளில் பெரிய தொகையை அனுப்பும்போது வெறும் பின் எண் மட்டும் போதாது. பாதுகாப்பு கருதி பயோமெட்ரிக் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதேபோல் யாருக்கு பணம் அனுப்புகிறீர்களோ அவர்களின் உண்மையான பெயர் திரையில் காட்டப்படும். இனி தெரியாத நபர்களுக்கு பணம் அனுப்புவதை இதன் மூலம் தவிர்க்கலாம். மேலும் ஏடிஎம்களில் கார்டு இல்லாமல் பணம் எடுக்கும் வசதி உங்கள் மாதாந்திர இலவச பரிவர்த்தனை கணக்கில் சேர்க்கப்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வருமான வரித்துறை புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இனி 50,000 ரூபாய்க்கு மேல் ரொக்க டெபாசிட் செய்ய பேன் கார்டு கட்டாயம் என்ற விதி நீக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 45 லட்சத்துக்கு மேல் சொத்து வாங்குவது அல்லது பரிமாற்றம் செய்வது, கூட்டு மேம்பாட்டு ஒப்பந்தங்கள் போன்றவற்றிற்கு பேன் கார்டு கட்டாயம். பேன் கார்டு இல்லாதவர்களுக்கு படிவம் 97 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு மற்றும் சிலிண்டர். சமையல் எரிவாயுவை பொறுத்தவரை ஒரு வீட்டிற்கு ஒரு இணைப்பு என்ற விதிமுறை தீவிரமாக்கப்பட்டுள்ளது. குழாய் எரிவாயு இணைப்பு பெற்றவர்கள் எல்பிஜி சிலிண்டர்களை தொடர கட்டுப்பாடுகள் வந்துள்ளன. புதிய பிஎன்ஜி இணைப்பு பெற்ற 30 நாட்களுக்குள் பழைய எல்பிஜி இணைப்பை ஒப்படைக்க வேண்டும். சிலிண்டர் ரிஃபில் செய்வதற்கான கால இடைவெளியும் நகர்ப்புறங்களில் 25 நாட்களாகவும் கிராமப்புறங்களில் 45 நாட்களாகவும் மாற்றப்பட்டுள்ளது. வங்கி மற்றும் பிற சேவைகள். பல வங்கிகள் தங்கள் பிக்சட் டெபாசிட் வட்டி விகிதங்களை மாற்றியமைத்துள்ளன. ஏடிஎம் கட்டணங்கள் மற்றும் பரிவர்த்தனை வரம்புகளிலும் சில மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. எனவே உங்கள் வங்கி அறிவிப்புகளை அவ்வப்போது சரிபார்க்கவும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் நமது பாதுகாப்பிற்காகவும் நிதி முறைகேடுகளை தடுப்பதற்காகவும் கொண்டு வரப்பட்டுள்ளன. எனவே விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.